ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பாண்டியனும் கோமதி கிட்ட முத்துவேல பார்த்துட்டு வரதுக்காக போயிட்டு வர சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கோமதி உன் கூட இங்கே ராஜையுமே கூட்டிகிட்டு போயிட்டு வா, நாங்கள் பழமெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்டால் ராஜிக்கும் கோமதிக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் ஒரு சைடு கவலையாகவும் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு ஃபேமிலிக்குமே ஒரு 50 வருஷம் பகை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மற்றவங்களுக்கு அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே பாண்டியனும் போய் நிற்பார். அதுவும் இல்லாமல் இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் எதனா ஒரு பிரச்சனைனா அங்கே முத்துவேலும் சக்திவேலும் வந்து நிற்பாங்க. அது மாதிரி தான் இங்கே பாண்டியனும் முத்துவேலை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு மட்டும்தான் முத்துவேலுக்கு என்ன பிரச்சனை, அந்த அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பாண்டியனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வீட்டில் பாண்டியன் கதிருக்கு இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இந்த விஷயத்த வந்து யாருக்குமே சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாருக்குமே சொன்னால் எல்லாருமே ரொம்பவே பயந்துருவாங்க அப்படின்றதுனால அங்கே பாண்டியனும் சொல்லலை, கதிருமே சொல்லலை. அந்த வீட்டில் வந்து அப்பத்தா, வடிவு, சக்திவேல், இங்கே குமார்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கிட்டேயுமே அங்கே முத்துவேலுமே சொல்லலை. ஏன்னா அங்கே குடல் மேலே குடல் இருந்ததுனால அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிச்சு. இதில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி சமாளித்து வச்சுருக்காங்க. இங்கேயுமே கதிர் வந்து ஒரு காரணத்தை சொல்லி சமாளித்து வச்சுருப்பாங்க. அதனால இங்கே பாண்டியனும் கடைக்கையுமே கிளம்பிடுறாங்க, பாண்டியன் சரவணன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் கடைக்கு வந்து ஒரு நாள் இங்கே பாண்டியன் போகல அப்படின்றதுனால கடைக்குமே போயிருப்பாங்க. செந்தில் கடையை முடித்த கையோட அங்கே மீனாக்கு ஒரு வளையலுமே கோல்டனில் வந்து 1.5 பவுனில் வளையலுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே மீனாவுமே இது எப்படி வந்துச்சு காசு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதையுமே சமாளித்து இது நான் சேவிங்ஸ் பண்ணி உனக்காக இது நான் வளையல் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு என்னென்ன வாங்க போகிறேன்னு இதுக்கப்புறம் நீ பாரு, உனக்கு பிடிச்ச ஒட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவுமே ரொம்பவே சந்தோஷமாக, எங்க இந்த வளையல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்கூட பார்க்கல. ஆனால் உங்ககிட்ட நான் சந்தேகத்தோடு உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் கேட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட செந்திலுமே, மீனா எனக்கு நான் உனக்காக ஆசைப்பட்டு உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா, ஆனால் நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் உன்னொரு நாளைக்கு எனக்கு வாங்கிட்டு வர ஒரு மைண்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் மீனாவும், நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் எப்படி வந்துச்சு இந்த பணம் அப்படின்றதுனால, நீங்கள் கரெக்டான ஒரு பணத்தில் தான் நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிடுறாங்க. செந்திலும் அப்பாடி நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்திலுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்குன்னா ஒரு நாள் இவங்க அந்த லஞ்சம் வாங்கின விஷயம் வந்து மீனாக்குமே தெரிய வரும். அப்போ வந்து மீனா என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மீனாக்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனுமே கடைக்கு போயிட்டு அந்த பழமெல்லாம் வாங்கி இங்கே சரவணன்கிட்டையுமே கொடுத்து அனுப்பிக்கிறாங்க. சரவணனும் இதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு, அம்மா இந்த பழமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவரை பார்த்துட்டு வர சொன்னார் அப்பா, எனக்கு கடையில் நிறைய டெலிவரி இருக்குது, சரி டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் கோமதியும் அங்கே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராஜுவுமே ரெடியாகி வந்து நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே கோமதியும் ராஜி உங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே கேட்கவும் உடனே இங்கே ராஜியும், இல்லை எனக்கு அப்பா எனக்கு நிறையவே பண்ணியிருக்காரு, ஆனால் அப்பாக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது, ஆனால் அப்பா முன்னாடி நான் ஐபிஎஸ் ஆகிட்டு தான் போய் நிற்கணும், அதுவும் இல்லாமல் அப்பா இழந்த எல்லா இது மரியாதையும் நான் அப்பாவுக்கு சேர்த்து கொடுக்கணும், அது இல்லாமல் என்ன நினச்சி அவர் மனசில் என்னை நினச்சி எவ்வளவோ அவர் ட்ரீம் பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது, ஆனால் அவர் ஆசை நான் ஐபிஎஸ் ஆகணும், அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்குது, அந்த ஐபிஎஸ் ஆகிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், எங்கள் அப்பாக்காக நான் கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகிட்டு எங்கள் அப்பாவுக்கு பெருமையை நான் தேடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவுமே அங்கே கோமதி கிட்ட சொல்லிட்டு, இங்கே எங்கள் அப்பாவை பார்க்குறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அதுவும் இல்லாமல் மாமா வந்து அப்பாவை பார்த்துட்டு வர சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஏன்னா அப்பாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் எவ்வளவோ சண்டை இருந்தாலையும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மனசு வந்து யாருக்குமே வராது. ஏன்னா மாமா வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு மாமாத்தை வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்ட கோமதியும், என்ன ராஜி பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்களுமே சந்தோஷமாக இருக்க முடியும், ஏன்னா நீங்கள்
உங்களை நான் குடும்பப்படுத்தியோ இல்லை கஷ்டப்படுத்தியோ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. அதனால எல்லாருமே சமந்தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்குமே கஷ்டம் இருக்கும், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே ராஜியும் உடனே அத்தை வாங்க நம்ம அப்பாவை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அரசியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னம்மா எங்கே கிளம்பிட்டீங்க, இங்கே மாமியாரும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதியும் அரசி இல்லை அங்கே அண்ணனுக்கு இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டில் வந்து இருக்கார், அவரை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வர சொல்லி உங்கள் அப்பா சொன்னார், அதனால தான் இப்போ போய் உங்கள் அப்பா அது எங்கள் அண்ணனை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி வந்து சொல்லவும் உடனே அரசியும் அம்மா இங்கே உங்கள் அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க போல, இன்றைக்கி தான் உங்கள் முகத்தில் இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அரசி வந்து சொல்லவும் உடனே கோமதியும் பின்னென்ன எனக்கு சந்தோஷம் இருக்காதா, என் அண்ணனை பார்க்க போகணுன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அண்ணன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் போய் பார்க்கலனா என்னென்னு நினைப்பார் அண்ணன், ஏன்னா அண்ணனுக்கு ஒன்றுனா நான் போய் நிற்கணும். அதுவும் இல்லாமல் அண்ணன் வந்து எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் 50 வருஷம் பகையை விட்டுட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்தார். ஆனால் அதை நினச்சி கூட நான் போகாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவர் என்ன இருந்தாலையும் என்னோட அண்ணன், அவரை நான் போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே அம்மா நீங்கள் போங்கம்மா, ரொம்பவே சந்தோஷமாக போங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே அரசி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே முத்துவேல் வீட்டுக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே செந்திலுமே ஒர்க்குக்கு வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி சீக்கிரமாக நம்ம லேட்டாக எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக ரெடியாகி அங்கே ஆஃபீஸுக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதி ராஜின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதை பார்த்தா அப்பத்தாக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கோமதி அம்மாடி வாமா, நான் உன்னை நீ இங்கே வருவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக உங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே கோமதியும் இல்லைம்மா, நான் அண்ணன் இப்படி இருக்கும்போது நான் பார்க்காம இருப்பேனா, அண்ணனுக்கு எப்படி இருக்குப்ப அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவும் இல்லை கோமதி, அவன் உள்ளே தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், நீ அவங்ககிட்டே போய் கேட்டுக்கோ, ஏன்னா அவன் ரொம்பவே முடியாத மாதிரி, ரொம்பவே மயக்கம் வர மாதிரி இருக்குது, ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துக்கிட்டு இருக்கான், நீ அவங்ககிட்டே போய் விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. உடனே வடிவுமே இவங்கள பார்த்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உடனே இங்கே வடிவு நீ போய் அங்கே முத்துவேலை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே வடிவுமே மேலே போய் அங்கே முத்துவேல்கிட்ட எங்கே உங்களுடைய தங்கச்சியும் அங்கே உடைய பொண்ணுமே வந்திருக்கா, வாங்க அங்கே கீழே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுக்கிட்ட வடிவுமே சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும் இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாகவும் ராஜியும் கோமதியும் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் கீழேயுமே இறங்கி வராங்க. உடனே முத்துவேலுமே மேலே இங்கே சக்திவேலுமே மேலே நின்றுக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியோ ஒரு வழியாக இந்த குடும்பம் அந்த பாண்டியன் குடும்பத்துலேருந்து போய் இவரும் போய் கலந்துப்பார் போல், அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க போல், நம்மளுக்கு எந்த ஒரு சொத்தையுமே வைக்க மாட்டார், எல்லா சொத்தையும் அந்த கதிர் பெருமலை எழுதி வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே மேலே நின்றுக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் கீழே வந்த முத்துவேலுமே அங்கே சோபாவில் போய் உக்காட்டுறாங்க. உடனே இங்கே கோமதியும் அண்ணன் எப்படி இருக்குண்ணே, இப்போ நல்லா இருக்கண்ணே, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே அழுதுகிட்டே கேட்கவும், உடனே முத்துவேலும் இல்லை கோமதி இப்போ எனக்கு நல்லா தான் இருக்குது, இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா நான் இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்டலாம் சொல்லிட்டு போகணும் அப்படின்றது ஒரு ஆசை தான். ஆனால் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னா எல்லாம் பயந்து என்னையுமே பயப்பட வச்சிருவீங்க, அதனால் நான் எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே முத்துவேலுமே. ஆனால் இதை கேட்ட கோமதி வந்து இல்லைண்ணே நாங்கள் இருக்கோண்ணே, எங்ககிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களையுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்திருப்போம், நீங்கள் ஏன் எங்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கேட்குறாங்க. உடனே எங்கள் முத்துவேலும் கோமதி அதெல்லாம் விடு கோமதி, நான் எனக்கு இப்போ ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் முடிஞ்சு போன விஷயத்த பேசாத, ஏன்னா அங்கே இந்த விஷயத்த உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் எல்லாருமே பயந்துடுவீங்க அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த மறைச்சேன், அதுவும் இல்லாமல் இங்கே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கதிருமே இது எதாச்சும் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து அவன் பார்த்துட்டான், அதனால் இங்கே கதிருமே என் கூட வரேன்னா
அதனால் கதிரை கூட்டிக்கிட்டு நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் கதிர் வந்து என்ன ரொம்பவே பத்திரமாவும் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லாவே கவனிச்சு என்ன கூட்டிகிட்டு வந்தான். ஏன்னா இப்படியான ஒரு பொறுப்பான ஒரு பையனை பெற்றுட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா ஒரு பொறுப்பான பையனை தான் நாங்கள் சென்னை வரையுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்ன வேணுமோ சின்ன சின்னதை கூட பார்த்து பார்த்து எனக்கு செஞ்சான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க அங்கே முத்துவேலுமே. இதை கேட்ட அங்கே கோமதியும், இல்லைண்ணே அவன் உன்னை நல்லா தான் பார்த்துப்பான், அதுவும் இல்லாமல் அவனை வளர்த்த வளர்ப்பு நான் அப்படி. ஏன்னா ஒருத்தருக்கு கஷ்ட நிலையில் இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே பார்த்துட்டு என் பையன் எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டான். அதுவும் இல்லாமல் நீங்கள் அவனுக்கு மாமா வேற, உங்களை சும்மா விட்டுருவானா? நீங்கள் எப்படி கஷ்டத்தோடு இருந்தீங்களோ அதே அளவுக்கு உங்களை சந்தோஷத்தோடு உங்களை கூட்டிகிட்டு வருவான். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் குணமாகணுமோ அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்தி உங்களை கண்டிப்பாக சரி பண்ணுருவாண்ணே, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்போ மறுபடியும் எப்போ செக்கப்புக்கு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும், அதுக்கப்புறம் அங்கே முத்துவேலும் மறுபடியும் ஒரு 3 டேஸ் வந்து கழித்து ஒன் டைம் வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட கோமதியும், இல்லைண்ணே நீங்கள் தனியெல்லாம் போகாதீங்க, இங்கே கதிரவே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, கதிர் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்களை சேஃபாக வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான் அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜியும் அங்கே வந்து, அப்பா எப்படிப்பா இருக்குது, ஏன்ப்பா என்கிட்ட முன்னாடியே இந்த விஷயத்த மறைச்சிங்க, உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிட்டுருந்தீங்கன்னா நான் வந்து உங்களை பார்த்துருக்க மாட்டேனா? என்னப்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எப்படிப்பா ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலி இது இருக்காப்பா, இப்போ வேறு எதனா இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே முத்துவேலும், ராஜுமா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நீ சந்தோஷமாயிரு, என்னை நினச்சி எதுவுமே வருத்தப்பட்டுக்கிடாத. அதுவும் இல்லாமல் நீ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னை வரையும் போயிருந்த, நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்துவேல். உடனே ராஜியும், சரி இல்லைப்பா நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் கதிர் வந்து ரொம்ப நாளாக என் கூட பேசாமலும் பழகாமலும் அதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் எதனால இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. ஆனால் உங்களுக்காக தான் அவன் எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட ரொம்பவே கோவமாகவும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவன் உங்களுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்ச உடனே, இது கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்பவே பயமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்கிறாங்க. ராஜி சொன்னதை கேட்ட இங்கே முத்துவேலும், நீ எதுக்குமே பயப்படாதம்மா, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பழையசெல்லாம் யோசிச்சு நம்ம தான் கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. ஏன்னா நான் உனக்காக எதுவுமே பண்ணது கிடையாது, ஆனால் அப்போவுமே கதிர்க்காக கூட நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா பாண்டியனை நான் நிறைய அசிங்கப்படுத்தியிருக்கேன், கோமதியுமே நிறைய அசிங்கப்படுத்தியிருக்கேன். ஆனால் அவன் அது எதுவுமே நினைக்காம கதிர் என் கூட வந்து என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் புக் பண்ணி என்னை பத்திரமா இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே முத்துவேல் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி என்னை இங்கே வர மாதிரி பண்ணிட்டான். என்னை டாக்டருமே ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் ஒரு ரூம் எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் முத்துவேல் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எங்கள் முத்துவேலை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இங்கே கதிரை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே கோமதியும் ராஜியும் உக்காந்துக்கிட்டு, அண்ணா இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்துங்களையும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கு, உங்களுக்கு சரியாகிற வரையும் நீங்கள் எங்கேயுமே வெளியில் போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், என்னோடய பையன் கதிர் வந்து உங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாவும், என்ன கோமதி எப்படி இருக்க, ஏன்னா அந்த வீட்டில் இருந்து இங்கே கதிர் வந்து நான் தோர்த்தனா அப்படின்றதுனால கதிர் மேலே நான் கோவமெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே எனக்காக தான், இங்கே என்னோடய பேரன் எனக்காக யோசிச்சு தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் எனக்கு எந்த ஒரு கெடுதலுமே பண்ண மாட்டான், ஏன்னா என்னோட நல்லதுக்காக தான் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் கதிர் வந்து எனக்கு எந்த ஒரு தீங்குமே பண்ண கிடையாது. அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியே அவன் இந்த வீட்டுக்கு என்னை அனுப்பிச்சி விட்டான். ஆனால் அதுக்கான காரணம் அவன் யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது. ஆனால் அதுக்கான காரணம் சொல்லாமல் அவன் எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் அவன் கெட்ட பேர் எடுத்தாலுமே 4 பேருக்கு நல்லது நினச்சி தான் அந்த ஒரு கெட்ட பேர் எடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரியுமே அங்கே அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் கோமதியும், அம்மா என்னம்மா
நீங்கள் கதிரை இவ்வளோ அளவுக்கெல்லாம் புகழ்ந்து தள்ளாதீங்க. என் பையன் என்ன நல்லதை செஞ்சுட்டான், நீங்கள் செஞ்சதை விட நான் எங்கள் பையன் எந்த ஒரு நல்லதுமே செய்யலை. ஏன்னா அண்ணனுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்துட்டுமே எங்கள் பையன் வந்து இப்படியே விட்டுட்டு போக மாட்டான். ஏன்னா அண்ணனுக்கு இப்போ நல்லா சரி பண்ணி அண்ணனை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சேஃபாக சேர்த்துருக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அங்கே கோமதியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடையில் உக்காந்துக்கிட்டு அங்கே சரவணன்கிட்டமே பேசுகிறாங்க. சரவணா, உன்னோட வாழ்க்கையில் என்னடா டிசிஷன் பண்ணியிருக்க? அங்கே தங்கமயிலுமே வாயு உயரமாக இருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அவளை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. நீ இதில் ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கணும். நீ அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட கோயிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே அஞ்சலிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி என்கிட்ட கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசாதடா. ஏன்னா இங்கே தங்கமயில் வந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ ஃப்ராடத்தனம் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி விட்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வாயும் உயரமாக இருக்கிற போது நம்ம இப்படியே விட்டு வச்சா நம்ம மேலே மிகப்பெரிய ஒரு தப்பாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன். இதை கேட்ட சரவணனும், அப்பா இங்கே தங்கமயிலை பற்றி நீங்கள் எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. ஏன்னா தங்கமயில் கூட நான் மறுபடியும் சேர்ந்து வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா தங்கமயில் வந்து என் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்கிட்ட இவ்வளோ பெரிய ஃப்ராடு காரியம் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கலப்பா. அவள் என் மூஞ்சி முன்னாடி வந்து நின்றா கூட அவளை பார்க்குற போது அவள் சொன்ன பொய் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்படியெல்லாம் இருக்கிற போது அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. ஆனால் அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஏன்னா அவள் எனக்காக இல்லை உங்களுக்காக அவள் எவ்வளவோ நல்லதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் செஞ்ச தப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட பாண்டியனும், சரவணா நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் தங்கமயில் வந்து இவ்வளோ பொய் சொல்லிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் தங்கமயில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் இப்போ எல்லாமே ரிலைஸ் பண்ணிவிட்டு உங்கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இப்போ உங்கூட வரவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கா போல். அவளை நாம் தாண்டா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அவன் வாயு வருமா இருக்கிற போது வேலைக்கு வேறு போயிட்டுருக்கலாம். அவளை நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாதரா. நீ எதனா ஒன்று டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியே பாரு. ஏன்னா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்போ இது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா லைஃப் லாங் நீ கஷ்டப்பட்டுக்கிட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அங்கே பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே இங்கே பழனிவேலுக்குமே இந்த முத்துவேலுக்கு ஆப்ரேஷன் விஷயம் தெரிய வருது. அதுவும் இல்லாமல் கதிர் தான் கூட போய் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு தெரிஞ்சதும் பழனிவேல் வந்து அங்கே கதிர்கிட்ட நம்ம அவ்வளோ கேட்டுமே கதிர் வந்து எங்கிட்ட சொல்லாமல் இங்கே அண்ணனை வந்து நல்லபடியாக காப்பாற்றி இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு பத்திரமா சேஃபாகவும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கே கதிர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பையன். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு விஷயத்த பண்ணுறான்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் தெரிய வருது அவன் எதுக்காக எல்லாருக்கிட்டையுமே கோவப்பட்டான், எல்லாருக்கிட்டையுமே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கதிரை தப்பாக நினச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே நினச்சிருக்கிறாரு. உடனே இங்கே சுகன்யாவும் என்னத்தங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்கவும் உடனே பழனிவேலும், சுகன்யா இங்கே அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சால் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கதிர் வந்து முத்துவேல் அண்ணனை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் விட்டதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் ஃபேமிலிக்கும் 50 வருஷ பகன்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இவ்வளோ பெரிய அன்பு வச்சுட்டு இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா கதிர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு சொல்லிட்டு நானுமே நினச்சி பார்க்கல. ஏன்னா கதிர் வந்து என்கிட்ட எக்கச்சக்கமான ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அந்த பொய்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ யோசிக்கலை. ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து சுகன்யா கிட்ட சொல்லவும் சுகன்யா வந்து கேட்டு, என்னங்க இதுக்கெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அவர் இப்படி ஒரு இருக்கிற நிலைமையில ஹெல்ப் பண்ணால் அவங்க கதிரை மன்னிச்சு ஏற்றிப்பாங்க. அதுவும் இல்லாமல் 2 ஃபேமிலியும் சேர்ந்துரும் அப்படின்றதுனால அவன் இப்படியெல்லாம் யோசிச்சு அது மாதிரி ஒரு விஷயத்த முடிவெடுத்திருப்பான். அவன் ரொம்ப திருட்டு பையங்க. அவன் நம்மக்கிட்ட பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவை மீறி அவன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் விஷயம் கூட யாருக்கிட்டையுமே சொல்லாமல்
கதிர் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. எப்படியோ ஒரு வழியாக அங்கே முத்துவேல் மாமா வந்து நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல்கிட்ட சுகன்யாவுமே சொல்லிடுறாங்க. இங்கே கோமதியும் ராஜியும் 2 பேரும் முத்துவேலை மீட் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கே வீட்டுக்கு போன கையோட கோமதியை பார்த்து அரசியும், அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே போய் அங்கே அவரை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே விசாரிக்க, உடனே ராஜியும் அங்கே அரசி அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அதுவும் இல்லாமல் இன்னும் 3 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஒரு செக்கப் இருக்கான், அது முடித்தா நல்லபடியாக அவங்களுக்கு குணமாயிடும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதாக ராஜி வந்து அரசுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அரசியும் இதை கேட்டுட்டு எப்படியோ ஒரு வழியாக அவர் நல்லபடியாக குணம் ஆனால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியும் இங்கே அரசியுமே சொல்லிட்டாங்க. அரசி சொன்னதை கேட்டதுமே ராஜியும், அரசி எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லினதும் என்னென்னமோ நான் நினச்சிட்டேன், ஆனால் அப்பாவுக்கு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசும்போது தான் எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அப்பா வந்து எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் இது நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்காரு, அப்பாவுக்காக நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக அங்கே கதிர் வந்து அப்பாவை இப்படியெல்லாம் கவனிச்சு பத்திரமா ஆப்ரேஷன் முடித்து சேஃபாக வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் நினைக்கிற போது ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் இங்கே ராஜியை நம்மளால் சமாளிக்கவே முடியல, எப்படியோ நம்ம அவருக்கு கேன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக மறைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ராஜிக்கிட்ட என்ன தான் சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜி ஒரு விஷயத்த ஒரு டைம் கேட்டால் பரவாயில்ல, ஆனால் அந்த விஷயத்தவே பல டைம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே ராஜிக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வேறு எதனா ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை வேறு எதனா செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே ராஜி வந்து என்கிட்ட கேட்குற போது நான் என்ன சொல்லி அவளை சமாளிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நினச்சி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே சுவாத்தியுமே. ஏன்னா சுவாத்தி வந்து இங்கே ராஜியும், ஏன்னா ராஜிக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா சந்தோஷமாக இருக்கிற போது பார்த்து அவங்களுக்கு பழகிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க ரொம்பவே டல்லாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்காங்க அப்படின்ற நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ராஜியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கோமதியும் அங்கே இருக்கிற ஃபேன்சி ஷோலெலாம் எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் இப்படியே போகிறீங்களா? என்ன ஒன்றா ராஜிக்கு பயம், இங்கே அவங்க அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே இப்போ வரைக்குமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே கதிருமே ராஜிக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, அவருக்கு கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ராஜி தாங்க மாட்டா, அவள் மனசே உடஞ்சி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜி கதிருமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்க. கதிர்கிட்ட வந்து இது மாதிரி மினி ஸ்பேச்சர் வந்து போட்டுக்கோங்க கையில், அங்கே போகும்போது அது ஸ்ப்ராச்சர் மட்டும் போட்டு உடனே இங்கே அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் சேஃபாக வந்து வந்துடலாம். அதுவும் இல்லாமல் இங்கே அப்பா வந்து இப்படி நிற்பாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அப்பாவுக்கு கண்டிப்பாக அந்த மருந்து குடிச்சு விட யாருக்குமே எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது. ஆனால் உங்கள் அப்பா வந்து மாறாருல. முத்துவேலுமே கடையை முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே இங்கே சரவணனும், அப்பா நீங்கள் மறுபடியும் அங்கே தங்கமயில மட்டும் நீங்கள் பேசாதீங்க, தங்கமயில் பேச்சு எடுத்தாவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் கோபமாகவும் இருக்குது. ஏன்னா தங்கமயில் வந்து நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேல இடத்துல ஏற்றணும் நம்ம. இது வந்து வீட்டுக்கு வந்த கையோட அங்கே கோமதி கிட்டே போய் கேட்கவும் உடனே கோமதி அங்கே போய் அவரை பார்த்துட்டு வந்தியா, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே கோமதியும், இல்லைங்க இப்போ நல்லா தான் இருக்கார், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ஏன்னா உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்களுமே சொல்லிவிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்ட இங்கே பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே கவலைக்கிடமாகவும் இருக்காங்க. ஏன்னா
அதுக்கப்புறம் என்ன, ராஜியும் ஒரு சைடு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே முத்துவேலுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட முத்துவேலுமே சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அதை கேட்டு இங்கே ராஜியும் சந்தோஷத்தோடையுமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே இங்கே கதிருமே வீட்டுக்கு வரவும் உடனே கதிரை பார்த்து, கதிர் இங்கே அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்பாவுக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, ஏன்னா கூடிய சீக்கிரம் சரியாயிடும், ஒரு வாரத்துக்குள்ளே நடந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. கதிர், நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஏன்னா நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் உங்களோட லைஃப்பை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து அங்கே சுரேஷுமே இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே சுரேஷ் வந்து எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க, ஆனால் இங்கே கோமதியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் பாண்டியன்கிட்ட, அப்பா எனக்கு தங்கமயில் பற்றின உண்மையை வந்து என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா தங்கமயில் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகி, அவள் நம்பிக்கை துரோகி, அவள் கூட பேசக்கூட கூடாது, ஏன்னா அவள் கூட பேசினா நம்மளை தான் அசிங்கமாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அவளுக்கு என்ன நான் குறை வச்சேன், ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கலையா, ஒரு பேனா வாங்கி கொடுக்கலையா, அவள் கேட்டது எதுவுமே நான் வாங்கி கொடுக்கறது கிடையாதா, ஏன்னா அவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் அவள் இது எதுவுமே ஒரு ரூபா கூட நினைக்கல அப்படின்ற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுறாங்க இங்கே சரவணனுமே. அதுக்கப்புறம் பார்க்கலாமா, அங்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.